ரெட் ஜெயின் ப்ரொடக்ஷனுக்கு வாழ்த்துக்கள். அவங்க தான் வாரம் வாரம் படங்கள் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் சினிமாவை ஆரோக்கியமா வச்சுட்டு இருக்காங்க. அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. இன்னும் பல கோடிகள், பல லட்ச கோடிகள், பல கோடி கோடிகள் சம்பாதிக்கணும்னு வாழ்த்துக்கள். அதை வச்சு அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு வாழ்த்துக்கள். அவரு தனுஷ் சாருக்கும் இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் எல்லாருக்குமே ஒவ்வொரு படம் கொடுத்து இன்பநிதி கையாலேயே ஆஸ்கார் அவார்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லா நடிகர்களுக்கும் இன்பநிதி கையால கொடுக்கணும். அடுத்த ஜெனரேஷன் இன்பநிதியோட பேரன் வந்து அவரும் ரெட் ஜெயின் நிறுவனத்தை வாழ்த்தணும், வளர வைக்கணும். மக்கள் ஃபுல்லாமே நாங்கள் வந்து ரெட் ஜெயின் எடுக்கிற படங்கள் மட்டுமே நாங்கள் தியேட்டர்ல வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கணும். இன்பநிதி வந்து ஹீரோவா நடிச்சா நீங்க படம் பாப்பீங்களா? படம் நல்லா இருந்தா எல்லாருமே பார்ப்பாங்க. படம் நல்ல ஸ்கிரிப்டா அந்த மாமன்னன் நம்ம இவரும் நடிச்சாரு. அப்புறம் உதயநிதியா அவரு நிறைய படங்கள் நம்ம நல்லா இருந்தா படம் நல்லா இருந்தா நல்லா இருக்கு சொல்ல போறோம். நல்லா இல்லைன்னா யார் நடிச்சாலும் சரி. ஈவன் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் நடிச்சாங்க கூட ஓட போகுது. படம் நல்லா இருந்தா யார் நடிச்சாலும் பார்க்க தான் போறோம். இவங்க தான் நடிக்கணும், இவங்க தான் நடிக்க கூடாதுன்னு சட்டம் கிட்ட எல்லாம் இருக்க